ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கனவா மீன் கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோவை தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ கனவா மீனை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதும் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை அது உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக வைக்க போகிறோம். இப்போது 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கனவா மீனை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதில் உள்ள தண்ணிலாம் பிரிஞ்சு வந்துடும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் வேக விடுங்க. அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இப்போது தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மீன் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 10லேருந்து 15 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணியோட அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மீனும் நல்லா வெந்திருக்குது. இந்த டைமில் கொஞ்சமாக காரத்துக்காக தனி மிளகாத்தூளும் குழம்பு மசாலா தூளும் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் மட்டும் வேக விட்டால் போதும். ரொம்பவே டேஸ்டான கனவா மீன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடுங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.